இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மதுபான விருந்து அரசாங்கத்தின் ஏற்பாடு அல்ல, தனியார் துறையினுடையது. அமைச்சர் தியோ விளக்கம். அண்மையில் நடைபெற்ற குளோபல் டிராவல் மீட் நிகழ்ச்சியில் அரசாங்கம் மதுபான விருந்தினை நடத்தியதாக வைரலான குற்றச்சாட்டை சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங்கிங் சிங் மறுத்துள்ளார். அந்த விருந்து சுற்றுலாத்துறையை சேர்ந்த தனியார் நிறுவனங்களின் நிதி ஆதரவில் நடத்தப்பட்டது, அரசாங்கத்தால் அல்ல என்றார் அவர். கலாச்சார நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தது மற்றும் 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு பிரச்சார இயக்கத்தை அறிமுகப்படுத்தியது என்ற அளவில் மட்டுமே அன்றிரவு டூரிசம் மலேசியா நிறுவனத்தின் பங்கு இருந்ததாக அவர் விளக்கினார். அந்த விருந்தில் பங்கேற்றவர்கள் மதுபான கிளாஸ்களுடன் இருந்த புகைப்படங்களை பெர்ஜத்து கட்சியை சேர்ந்த மஜித் தானா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து மாஸ் எர்மியாத்தி சம்சுடேன் மற்றும் பிற அரசியல் தலைவர்கள் சமூக ஊடகத்தில் பகிர்ந்ததை அடுத்து அந்த சர்ச்சை எழுந்தது. மது அல்லாத பானங்களும் போதுமான அளவுக்கு நிகழ்ச்சிகள் பரிமாறப்பட்டதாக கூறிய தியோங், தவறான தகவல்கள் அனைத்துலக அரங்கில் மலேசியா மீதான தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்திவிடும் என மாஸ் எர்மியாத்தி எச்சரித்தார். விசாரணை நீடிப்பதால் மலேசியர் பன்னீர்செல்வத்தின் தூக்கு தண்டனையை சிங்கப்பூர் நிறுத்த வேண்டும், ராம்கர்பால் வலியுறுத்தல். போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மலேசியர் பன்னீர்செல்வத்திற்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதை சிங்கப்பூர் அரசாங்கம் நிறுத்த வேண்டும் என புக்கிட் கொலகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்கர்பால் சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். பன்னீர் தற்போது எல்லை கடந்த போதைப்பொருள் கடத்தல் கும்பல் குறித்து நடைபெறும் விசாரணையில் முக்கிய சாட்சியாக உள்ளார். இந்த சமயத்தில் அவரை தூக்கிலிட்டால் விசாரணையை அது பாதிக்கக்கூடும் என ராம்கர்பால் சொன்னார். 2018 முதல் 2025 ஆண்டு வரை தாக்கல் செய்யப்பட்ட புகார்களை அடிப்படையாக கொண்டு மலேசிய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆக கடைசியாக செப்டம்பர் 25 3 மணி நேரம் போலீசார் பன்னீரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அதன்போது ஜொஹூர் மாநிலத்தில் இயங்கியதாக நம்பப்படும் கும்பல் குறித்த முக்கிய தகவல்களை பன்னீர் அளித்ததாகவும் ராம்கர்பால் தெரிவித்தார். எனவே விசாரணை முடிவதற்கு முன்பே தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவது என்பது அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பிழைப்பது நடத்தும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு உற்சாகமாக அமையும். இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். தீபாவளி வணக்கம் மடானி திட்டம் 16,600 அன்பளிப்பு கூடைகளை வழங்கும் அமானா இக்தியார். தீபாவளியை முன்னிட்டு நாட்டில் பொருளாதார சவால்களை சந்திக்கும் இந்திய குடும்பங்களுக்கு உதவும் நோக்கில் எய்ம் எனப்படும் அமானா இக்தியார் மலேசியா 16,600 பாக்குல் காஷி அன்பளிப்பு கூடைகளை வழங்கியுள்ளது. இந்நடவடிக்கை தீபாவளி வணக்கம் மடானி திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இந்த பாக்குல் காஷி கூடைகளில் அரிசி, எண்ணெய், பருப்பு, முறுக்கு மாவு போன்ற தீபாவளிக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன. இத்திட்டம் குறைந்த வருமானம் பெறுவோரின் சுமையை சிறிதளவேனும் குறைத்து அவர்களும் தீபாவளியை குதூகலமாக கொண்டாட உதவும் என ரமணன் நம்பிக்கை தெரிவித்தார். ஒரு அடையாள நிகழ்வாக சுங்கைபுலோ நாடாளுமன்ற தொகுதியில் 50 பேர் ரமணனிடம் இருந்து கூடைகளை நேரடியாக பெற்றுக் கொண்டனர். அவர்களில் சிலர் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இவ்வேளையில் மீதமுள்ள கூடைகளை ஏற்றிய 8 லாரிகள் நாடு முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. டத்துஸ்ரீ ரமணனின் சிறப்பு அதிகாரி டத்து அன்புமணி பாலனும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். இம்முயற்சி மடானி அரசாங்கம் மக்கள் நலனில் காட்டும் உண்மையான கடப்பாட்டை மீண்டும் நிரூபிக்கிறது. மடானி அனைவருக்குமானது. தெலுக்கேந்தானில் 12 தமிழ் பள்ளிகள் மற்றும் 258 மாணவர்களுக்கு 1.48 மில்லியன் ரிங்கிட் உதவி வழங்கி நிரூபித்த ஞாங்கோர்மி. மடானி அனைவருக்குமானது என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சரும் தெலுக்கேந்தான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஞாங்கோர்மி தீபாவளியை முன்னிட்டு 12 தமிழ் பள்ளிகள் மற்றும் 258 இந்திய மாணவர்களுக்கு மொத்தம் 1.49 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான காஷி மடானி உதவி நிதியை வழங்கினார். தெலுக்கேந்தான் வரலாற்றிலேயே இதுதான் மிக உயர்ந்த தொகையாகும். இந்த உதவி மடானி அரசின் உறுதியான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. எந்த மாணவரும் பொருளாதார சிக்கலால் கல்வியில் பின்தங்கிவிடக் கூடாது என்பதே இதன் நோக்கம் என்றார் அவர். அந்நிதியில் 1.23 மில்லியன் ரிங்கிட் 12 தமிழ் பள்ளிகளின் வசதி கட்டமைப்புகளை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடிக்கடி கூறி வரும் மலாய் குழந்தைகள் நமது குழந்தைகள், சீன குழந்தைகள் நமது குழந்தைகள், இந்திய குழந்தைகள் நமது குழந்தைகள் என்ற வாசகம் வெறும் கோஷம் அல்ல,
இது அனைவரையும் அரவணைக்கும் பரிவுமிக்க மற்றும் அன்புள்ளம் கொண்ட மடானி அரசின் கொள்கை என ஞாங்கோர் மிங் கூறினார். இந்தோனேஷிய பள்ளி இடித்து விழுந்த சம்பவம், பள்ளி எண்ணிக்கை 37ஆக உயர்வு, 26 பேரை காணவில்லை. இந்தோனேசியா மேற்கு சுமத்ராவில் தங்கும் வசதியுடன் கூடிய சமய பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. பலியானவர்களில் பெரும்பாலோர் 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட ஆண் மாணவர்கள் ஆவர். இதுவரை 104 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். ஒரு வாரம் ஆகியுள்ள நிலையில் இன்னும் 26 பேரை காணவில்லை. மீட்பு பணியாளர்கள் மோப்ப நாய்கள் மற்றும் மண்பாறை இயந்திரங்களின் உதவியுடன் கட்டப்பட்ட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க போராடி வருகின்றனர். இச்சம்பவம் மாணவர்கள் மாலை தொழுகைக்கு கூடும் நேரத்தில் நிகழ்ந்தது. கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்ததால் அருகில் உள்ள வீடுகளும் அதிர்ந்தன. கட்டுமானத்தில் கோளாறு மற்றும் பராமரிப்பு குறைபாடு காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. மீட்பு பணி முடிந்ததும் முழு விசாரணை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். குயின் ஸ்ட்ரீட் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் வரலாற்று சிறப்புமிக்க விஜயதசமி ரத ஊர்வலம். ஜார்ஜ் டவுன் குயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ரத ஊர்வலம் பக்தர்களுக்கு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. நவராத்திரி பூஜை நிறைவை ஒட்டி புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ரதம் அம்பாளை சுமந்து லிட்டில் இந்தியா முழுவதும் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தது. பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் சார்பில் விஜயதசமி தினத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ரதம் காரைக்குடி பாணியில் அமைக்கப்பட்டுள்ளதாக அதன் துணைத் தலைவரும் செனட்டருமான டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் கூறினார். இந்த 23 அடி உயரம், 9 அடி அகலம் கொண்டதாகவும் 6 டன்களுக்கு அதிக எடையுடையதாகவும் உள்ளது. தேக்கு மரம் மற்றும் வலுவான மரங்களால் அமைக்கப்பட்ட இந்த ரதம் 4 கடின ரப்பர் சக்கரங்கள் மீது அமைந்துள்ளது. 2 லட்சம் ரிங்கெட் மதிப்புள்ள இந்த ரதம் முழுக்க பக்தரின் தனிப்பட்ட நன்கொடையால் உருவாக்கப்பட்டதாகும். இது பினாங்கின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பேணுவதில் சமூகத்தின் அக்கறையை வெளிப்படுத்துவதாக லிங்கேஸ்வரன் வர்ணித்தார். இந்த ரத ஊர்வலத்தின் தொடக்க விழாவில் நிதித்துறை துணை அமைச்சர் லிம்ஹோயிங், அறப்பணி வாரியத்தின் தலைவர் RSN ராயர், பினாங்கு மாய்கா தலைவர் ஜே தினகரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தொடரும் குடும்ப பாரம்பரியம். 25வது ஆண்டாக வீட்டில் நவராத்திரி விழா கொண்டாடிய சாந்தி ராமாராவ் குடும்பம். இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான நவராத்திரி இந்தியா மற்றும் இந்துக்கள் வாழும் மற்ற நாடுகள் போலவே மலேசியாவிலும் காலம் காலமாக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. என்றாலும் 9 நாட்களும் வீட்டில் கொலு வைத்து நவராத்திரி கொண்டாடும் வழக்கம் பெரிதாக இங்கில்லை. ஆனால் 25 ஆண்டுகளாக தொடர்ந்து வீட்டில் நவராத்திரி கொலு வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகிறது ஷா அலாமை சேர்ந்த சாந்தி ராமாராவ் குடும்பம். கடந்த ஆண்டை போலவே இவ்வாண்டும் விஜயதசமி எனப்படும் 10வது நாளை பாரம்பரியத்தையும் பக்தியையும் இணைத்து புதுமையுடன் அக்குடும்பம் வெகு சிறப்பாக கொண்டாடியது. தமிழ் திரையுலகின் மறைந்த நகைச்சுவை நடிகர் S. ராமாராவ் அவர்களின் 4வது மகளும் மலேசிய மருமகளுமான சாந்தி ராமாராவின் வீடே கோலாகலம் பூண்டது. பாரம்பரிய புடவை, சாமந்தி மாலைகள், விளக்குகள் என விழா மண்டபம் மையமாக அலங்கரிக்கப்பட்டது. தனியாக செய்யாமல் ஊரார் ஒன்று கூடி துர்க்கை அன்னையை மனம் குளிர வைப்பதே இவ்விழாவினை விடாமல் நடத்தி வர காரணம் என சாந்தி ராமாராவ் கூறினார். இந்த நவராத்திரி விழாவில் வெள்ளி விழா ஆண்டை தொட்டுவிட்டாலும் தனக்கு ஒருபோதும் சலிப்பு ஏற்பட்டதில்லை என அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார். கடந்த ஆண்டுகளைப் போலவே இம்முறையும் இசை கச்சேரிக்கு தமிழகத்திலிருந்து வந்திருந்தார் மன்மதராசா பாடல் புகழ் பாடகி கலைமாமணி மாலதி கிருஷ்ணன். அமெரிக்காவில் பெட்ரோல் நிலையத்தில் பகுதி நேரமாக பணிபுரிந்த ஹைதராபாத் மாணவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள டலாஸ் நகரில் ஹைதராபாத்தை சேர்ந்த 27 வயது இந்திய மாணவர் சந்திரசேகர் போல் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். அவர் பணிபுரியும் பெட்ரோல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை இரவு அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கியால் அவரை சுட்டதாக தெரிவிக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டு உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்ற சந்திரசேகர் 6 மாதங்களுக்கு முன் தனது முதுகலை படிப்பை முடித்து முழுநேர வேலையை தேடிக் கொண்டிருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பெட்ரோல் நிலையத்தில் அவர் பகுதி நேரமாக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் அவர் மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹூஸ்டனில் உள்ள இந்திய தூதரகம் சந்திரசேகர் குடும்பத்துடன் தொடர்பில் இருந்து உரிய உதவிகளை வழங்கி வருவதோடு
உள்ளூர் போலீசாரின் விசாரணைக்கும் ஒத்துழைத்து வருகிறது. இவ்வேளையில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் சந்திரசேகரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வர அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று உறுதியளித்தார். அமைதி பேச்சுவார்த்தையில் தாமதமா, எல்லா ஒப்பந்தங்களும் ரத்து என ஹமாஸுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. பாலஸ்தீன போராளி கும்பலான ஹமாஸ் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் எல்லா ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமைதி திட்டத்தை முன் நகர்த்தி செல்ல வாய்ப்பளிக்கும் வகையில் இஸ்ரேல் தற்காலிகமாக குண்டுவீச்சை நிறுத்தியுள்ளது பாராட்டத்தக்கது. ஆனால் ஹமாஸ் விரைவாக செயல்பட வேண்டும், இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் அவர் பதிவிட்டார். அமெரிக்கா தாமதத்தை சகிக்காது, காசா இனி அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்றார் அவர். ஹமாஸ் சிறைப்பிடித்துள்ள பிணை கைதிகளின் விடுதலை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் மற்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் எகிப்துக்கு சென்றுள்ள நிலையில் ட்ரம்ப் அவ்வெச்சரிக்கையை விடுத்துள்ளார். தாம் முன்வந்து 20 அம்ச காசா அமைதி திட்டத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டது வரலாற்று பூர்வமான முன்னேற்றம் என கூறி இஸ்ரேல் குண்டுவீச்சை உடனே நிறுத்த வேண்டும் என ஒரு நாளுக்கு முன்னர் தான் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் கத்தார், துருக்கி, சவுதி அரேபியா, ஜோர்டன், எகிப்து போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தையில் செய்த உதவிக்கு அவர் நன்றி தெரிவித்தார். பகடிவதை ஏற்படுத்திய வனக்காயம் 50 ஆண்டுகள் கழித்து முன்னாள் வகுப்பு தோழரை சுட்டுக் கொன்றவருக்கு ஆயுள் தண்டனை. அமெரிக்காவின் சவுத் டகோட்டா மாநிலத்தை சேர்ந்த 73 வயது கார்ல்ஸ் எரிக்சன் என்பவர் பள்ளி நாட்களில் தன்னை பகடிவதை செய்த முன்னாள் நண்பர் நார்மன் ஜான்சனை 50 ஆண்டுகள் கழித்து சுட்டுக் கொன்ற குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார். மனநல கோளாறுடன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட எரிக்சன் ஜான்சனை முகத்தில் இருமுறை சுட்டதாக தெரிவித்தார். பள்ளி காலத்தில் அண்டர்வேர் ஸ்ட்ராப் உள்ளாடை பட்டையை விளையாட்டாக தலையில் போட்டு நண்பரின் செயல் தனக்கு ஏற்பட்ட அவமானகரமான சம்பவம் என கருதிய எரிக்சனின் மனதில் 50 ஆண்டுகளாக அது தீரா பகையாக எரிந்து கொண்டிருந்தது. இதனால் அவர் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். பிறகு 50 ஆண்டுகள் கழித்து சந்தர்ப்பம் வாய்த்த போது முன்னாள் நண்பரை சுட்டுக் கொன்று எரிக்சன் பகையை தீர்த்து கொண்டார். இந்நிலையில் வழக்கறிஞர்களுக்கு இடையில் காணப்பட்ட இணக்கத்தால் எரிக்சனின் மரண தண்டனை தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் பழைய மனக்காயம் எவ்வளவு ஆபத்தான விளைவுகளில் போய் முடியும் என்பதற்கு ஓர் உதாரணமாகும்.